25 வருஷமா நான் உள்ளே இருந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு புதுசாக இருக்கு. அலை எதை தொலைச்சிட்டு கரையில் வந்து தேடிட்டு போதோ அதே மாதிரி நான் என் வாழ்க்கையை தொலைச்ச காரணத்தையும் காரணமானவங்களையும் தேடு. நான் தேடின அனுபவம் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். அதை நான் உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறேன். சார், என்னம்மா? அந்த மர்டர் கேஸ் இல்லையா, அந்த பார்த்திபன் வந்திருக்காரு. ஓ, வந்திருக்காரா? திலீப், பார்த்திபா சார் வந்திருக்காரா? ஆமாம் சார், வந்திருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்காந்துருக்காரு சார். ஏமா, நீ முதல் அவர் கூப்பிட்டு வா. ஆமாம், பண்ணிக்கலாம். உள்ள வாங்க சார். பார்த்திபா, வா வா. எப்போ வந்த? வந்து 2 நாள் ஆச்சு. அப்படியா? உட்கார்ப்பா. டேக் a seat. திலீப் சார், காஃபி கொண்டு வா சாருக்கு. ஓகே சார். சொல்லுங்க பார்த்திபன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். வந்து 2 நாள் ஆச்சு, ஏன் என்ன பார்க்க வரல? என் சொத்தெல்லாம் எப்படி இருக்கா? 25 வருஷமா உங்கள் அண்ணன் விட்டு போன மொத்த சொத்தையும் என் சொத்து போல் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. உனக்கு இருக்க கோடிக்கணக்கான சொத்தை வச்சு நீ ராஜா போல இருக்கலாம் பார்த்திபா. நான் சொல்கிறது புரியுதா? நீ என்ன சொல்கிற பார்த்திபா? 25 வருஷமா என்ன ஜெயிலுக்குள்ளே வச்சிருந்த சொத்துன அது ஒன்றுமே பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. 25 வருஷமா நீ ஜெயிலில் இருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. அதுவும் தலைவிதி, வேற என்ன பண்ணுறது? போலீஸ்காரங்களோட அட்ரஸும் நம்பரும் கேட்டிருந்தேன்ல. போலீஸ்கார மேட்டர்லாம் இருக்கட்டும், போலீஸ்கார மேட்டர் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அண்ணா, 25 வருஷமா உள்ள இருந்து வந்திருக்கேன். என் கோவம் உனக்கு தெரியாதா? சரி, காஃபி சாப்பிடு. திலீப், அந்த கப்பை வாங்கிப்பா. Is Mr. Parthiban. His brother is my very very close friend. Parthiban, this is Sharmila, my one of the associate. ஹலோ. வக்கீல் என்னதான் என்னை டைவர்ட் பண்ணாலும் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணுங்களே, பழி வாங்கணும். அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோளா இருந்துச்சு. ஒரு வழியா வக்கீல் அவங்கள பத்தி தகவல் சொல்ல சம்மதிச்சிட்டாரு. ஆனா வக்கீல் என் மேல பாசத்தை காட்டி பொண்ணுங்க ஆசையை காட்டி என்னை மயக்க பார்த்தாரு. நான் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு வக்கீல் ரொம்ப கவனமா இருந்தார். ஆனா நான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பினவங்கள பழி வாங்கணுன்ற நோக்கத்திலேயே இருந்தேன்.
வாழ்க்கையே இழந்தனா அவங்கள பழிவாங்க. எதையும் இழக்க தயாரா இருந்தேன். இந்தப்பா பெங்களூர் காட்டேஜ், மைசூர் பங்களா, ஊட்டி ரிசார்ட்டு, கோயம்புத்தூர் கிளப் ஹவுஸு, எல்லா சொத்தும் ஒன்று தான். ஐயோ, வச்சு பத்திரமா வாழ்ந்துக்கோ. இதெல்லாம் விடுங்கண்ணே. இது எல்லாத்தையும் நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்கண்ணே. என்னை விட நீங்கள் தான் பத்திரமா பார்த்துப்பீங்கண்ணே. இன்னும் உனக்கு என்னதான் நான் வேணும்? கேட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். என்னதான் வேணும் சொல்லு. அந்த போலீஸ்காரங்க நம்பரும் அந்த பொய் சாட்சி நம்பரும் கிடைச்சா போதுண்ணே. அது மட்டும் எனக்கு வேணும். அவ்வளோதானே? ஆமாண்ணே. ஏமா சார் கேட்குற டீட்டெயில்ஸ் என்னன்னு ஓகே சார். அவ ட்ரேஸ் பண்ணிட்டு ஷியோர் எவ்வளோ சார். சீக்கிரம் முடியுமோ அதை கம்ப்யூட்டரில் ட்ரேஸ் பண்ணி Okay, sir. அவர்கிட்ட சீக்கிரம் கொடு. சார் 1 மினிட் நான் வாங்க பழிவாங்க சார். தேடிட்டு போனேன். வக்கீல் செக்ரட்டரினை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்க கேட்ட டீட்டெயில் ஆ எல்லாம் சொல்லுங்கள். எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் சார். ஆ எல்லாமே கொடுத்துருவீங்களா? எங்க வந்து நீங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க சார். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். என்ன நம்பலாம் சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும். சரி சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வீட்டில் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். ஓ வாங்க சார், உங்களை ட்ராப் பண்ணுறேன். சரி ஓகே. ஏன் இப்படி யோசிக்கிறாரு? ஹாய். Hey, who are you? Don't waste my time. Come and sit. Hey, what do you want? You know everything, na? Don't say lie. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயோ, என்ன எனக்கு தெரியும்? நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? Oh, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? shush. Oh, I know everything, but I don't want anything. இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ சின்ன பொண்ணு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நான் சின்ன பொண்ணா? ஆமாம், நீ சின்ன பொண்ணு தான். இங்கே நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாது. உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருந்தா ஓ, நான் எதிர்பார்க்கறத தருவீங்களா? ஆ, அப்ப அவங்கள முடிச்சிட்டு தான் இங்கிருந்து கிளம்புவேன். அப்போ கூட நீ நினைச்சது என்கிட்ட நடக்க அவங்கள பத்தி மாட்டேங்குது. டீடைல்ஸ் இருக்கு. என் ஆசையை தூண்டி அவ ஆசையை அடைய பார்த்தா சர்மிளா. எனக்கு தேவையான தகவல் அவகிட்ட இருந்தனால நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்.
அவளும் எனக்கு தேவையான தகவலை நிறைய கொடுத்தா. நடுவில் அவளோட ஆசையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவள் கொடுத்த தகவல் படி நான் ஒரு பிளான் போட்டேன்.
நான் நினச்சது நடக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த வேலையை முடிக்கிறேன், அப்புறம் கால் பண்ணுறேன், நம்ம மீட் பண்ணலாம். ஓகே பை. ஓகே பை. நானும் சரிமிலாவும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். முதல்ல அவன் எனக்கு பிடிக்காம இருந்தது. அப்புறம் போக போக என்ன அறியாமையே அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் என் கவலையை மறந்து நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு காரணம் சர்மிளா தான். நிறைய இடங்கள் எங்களை மறந்து பயணிக்க ஆரம்பித்தோம். கடைசியா சர்மிளா அவளை திருத்திக்கிட்டு எனக்காகவே வாழ சம்மதிச்சா. தனிமையில் இருந்த எனக்கு அவளோட அன்பு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட நெருக்கம் ரொம்ப அதிகமாச்சு. அவளை அடக்க நினைச்சேன்னா அவளோட அன்புல கடைசியா அடங்கிட்டேன்.
செய்யா செய்வோ செய்யா செய்வோ செய்யா செய்வோ செய்யா செய்வோ செய்யா செய்வோ செய்யா. நீ என்ன பார்த்தாலே இந்த பூமி தலைக்கீழா சுத்துது. நீயும் நானும் சேர்ந்தாலே சந்தோஷம் மழை போல கொட்டுது. பரப்பறக்குது உன்னோட பேச பரிமாறி கொள்ள என்னவோ ஆசை. நீ என்ன பார்த்தாலே இந்த பூமி தலைக்கீழா சுத்துது. நீயும் நானும் சேர்ந்தாலே சந்தோஷம் மழை போல கொட்டுது. முதலா ஒரு நாள் என்ன முக்கூட்டு முனையில பார்த்ததும் ஒண்ணு முறைச்சே நீ பயந்து நடுங்கி போன. இந்த காதல் மட்டும் வந்தால் எந்த வீரனும் உங்ககிட்ட அடக்கம். கொஞ்சம் கரை தாண்டி மேல வந்தால் எங்க ஆன்மை உங்களை அடக்கம். இந்த ரீலு வேண்டாம், ரொம்ப பழங்கதை தாண்டா. இந்த ரீலு வேண்டாம், பழங்கதை தாண்டா. காதலினாலே பயம் வரும் தாண்டா. நீ என்ன பார்த்தாலே இந்த பூமி தலைகீழா சுத்துது. நீயும் நானும் சேர்ந்தாலே சந்தோஷம் மழை போல கொட்டுது. சினிமா பீச்சு பார்க்கு இப்படி சேர்ந்து போய் வரலாமா? சிரிச்சு பேசி பழகி உன்னை சீண்ட துடிக்குது. ஆமா, இப்போ என்ன ஆச்சு? பக்கத்தில் நான் நின்னாச்சு. இந்த ஆசைக்கு இடம் பொருள் ஏது? மனம் சேர்ந்தா அது கிடையாது. பழம் நழுவி வாய்க்கு வருதே. அட பழம் நழுவி வாய்க்கு வருதே. பாசம் எல்லாம் பழுத்திடுதே. நீ என்ன பார்த்தாலே இந்த பூமி தலைக்கீழா சுத்துது. நீயும் நானும் சேர்ந்தாலே சந்தோஷம் மழை போல கொட்டுது. பரப்பறக்குது உன்னோட பேச பரிமாறி கொள்ள என்னவோ ஆசை. நீ என்ன பார்த்தாலே இந்த பூமி தலைக்கீழா சுத்துது. நீயும் நானும் சேர்ந்தாலே சந்தோஷம் மழை போல கொட்டுது. நான் பண்ண போகிற தப்பு சரிமிலாவை பாதிச்சிடக்கூடாதுன்னு அவளை விட்டு விலகி வந்துட்டேன்.
நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே என் சொத்து தான். என் சொத்தை அபகரிக்கிறதுக்காக நிறைய பேர் பிளான் போட்டாங்க. அதை விசாரிக்க அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதையும் ரமேஷ் பிரபா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரிச்சிருக்காரு. ஏயா அன்னைக்கு மயங்கி விழுந்தவன் குருவை அனுப்புறோம்னு சொன்னா? ஆமா. எந்த குருவும் காணமே. அண்ணே அவன் குரு வரட்டும், அவன் இங்கதான் வரணும். அவனை நம்ம ஓட்டுற ஓட்டத்துல துண்டக்கான துணியக்கான அவனே ஓடி இவனா மாதிரி அண்ணே அவன் குரு இவன் தான் போல இருந்தே. அண்ணே அண்ணே கூப்பிடுறான். என்னையா இங்க உட்காரலாமா? என் முதுகுல உட்கார். உட்காரியா? தள்ளு. அண்ணே யாருன்னு கேளு. அண்ணே அவன் சொன்ன குரு இந்த ரப்பர் வாயினா தான் இருக்கணும். நம்ம ஓட்டுற ஓட்டத்துல அண்ணே அவனை பாக்காதீங்கண்ணே, நான் சொல்றது கேளுங்கண்ணே. இவனை க்ளோஸ் பண்ணிட்டு விடக்கூடாதுண்ணே. ஏய் இதுக்கு முதல் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு வந்தீங்க? உன் பேர் என்ன? பேரு பவர் அண்ணாமலை. பவர் ஹவுஸ் இல்ல, பவர் ஹவுஸ் அங்க இருந்து வந்திருக்கேன். பவர் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கானா? பவுடர் மாதிரி இருக்கறான். ஆமாய்யா. லூசர் பைலோ. ஆமா உன் உண்மையான பேர் என்ன? என் பேரு பவர் அண்ணாமலை. பவர் அண்ணாமலையா? என்னையா அவ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? ஏய் மூஞ்சி என்ன பண்ணு தின்ன மாதிரி கொல 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 கொலான்னு இருக்குது. என்ன சோப் போட்டு குளிக்கிற? எனக்கு பிடிச்ச சோப்பு பவர் சோப்பு. அப்ப உனக்கு பிடிச்ச பத்திரம்? பிடிச்ச பத்திரம் பவர் பத்திரம். பிடிச்ச மாஸ்டர்? பிடிச்ச மாஸ்டர் பவர் பாண்டி. அப்ப என்னதான் பிடிக்காது? பிடிக்காதது பவர் கட்டு. யோ ஆந்திராவுல பயில் அடிச்சு கரண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்கடா. இன்னும் அனுப்பு. எனக்கு மட்டும் ஃபுல் பவர் ஓட்டா. ஆந்திரா என்ன அகில உலகத்துக்கு பவர் கொடுப்பல. எப்ப கொடுப்பல? பவர் வரப்ப. நீ என்ன வேலை செய்யற? நானா பேய் ஓட்டுற வேலையா? ஏய்யா லாரி ஓட்டுறவன கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. பஸ் ஓட்டுறவன கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பேய் ஓட்டுற வேலை? நீங்க சந்திரமுகி படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல ரஜினி சாரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி ஃப்ரெண்ட்? எப்படி ஃப்ரெண்டா? அவரு மனோதத்துவ டாக்டரா சந்திரமுகி படத்துல அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டினார்ல, அவரு தான் எனக்கு சீனியர், நான் தான் அவருக்கு ஜூனியர். அவர் சட்டையை எனக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு தெரியுமா? என்ன சந்தேகம்? இல்ல அவர் சட்டையை தானே நீங்க போட்டு போய் பொண்ணு பார்க்க போனீங்க. ரொம்ப முக்கியமா சும்மா இருயா. ஆமா நீ பேய பாத்திருக்கியா? பேய பார்த்தனவா? பேய என்கிட்ட சொல்லிடுச்சு. என்ன சொல்லுச்சு? அதாவது 2 கிழட்டு பேய, அதுல ஒரு பேய் வந்து வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை நகையெல்லாம் போட்டுட்டு, இன்னொரு பேய் தலையில உருவா கட்டிக்கிட்டு காய் வெட்டி காய் சட்டை போட்டுட்டு சாமியார் மாதிரி தெரிஞ்சு. யார பத்தியா பேய்ங்கற? நான் போனோம். நான் போகணும்னா உங்க 2 பேத்தையும் ஓட்டாம போக மாட்டேன். ஐயோ ஜென்மோனி, ஐயோ வீட தூக்க போறியா? ஐயோ என்னையா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் கடக்குறான ரப்பர் ஸ்ப்ரிங் வாய போட்டோனே. சுமாரியா அண்ணே இவன் லூஸ் அடையாதியா, ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான். இவனை ஃபாலோ பண்ணணும். நம்ம 2 பேருக்கு ஆபத்து. சீக்கிரமா ஆடாறு கண்ணி பாலத்தில அந்த வார்த்தை சொன்னவளே, இன்னைக்கு 3 கண்ணி பாலத்தில தன்னானே நானே, நான் 3 நாளா நிக்கிறேனே தில்லாலே லேலே. அட 3 கண்ணி பாலத்தில தன்னானே நானே, நான் 3 நாளா நிக்கிறேனே தில்லாலே லேலே. கண்ணு வச்சு நெஞ்சுக்குள்ள ஒன்ன பத்தி 2 பேரும் ஓடி ஆடி காதலிச்சோமே, அதுல ஒன்ன கூட நினைக்காம நீயும் போனியே. வட்ட போட்டு வாங்கி அந்த வக்கனையா வைக்க சொல்லி சந்தை கூடும் மந்தையில ஒன்னா கண்டோமே, நம்ம சாதிசனம் கூடும் வர பேசி நின்னோமே.
கூண்டோடு என்ன கண்டு கூண்டுக்குள்ள வர சொல்லி ஒண்ணு தந்தியே இன்னைக்கு கூடி வாழ ஒன்ன கேட்டா தள்ளி போறியே மங்கா வீட்டு திண்ணையில மறி கொழுந்து விக்கையில காத்திருக்க சொல்லி அப்ப போன மச்சானே கருந்தொளசி வாசம் கொண்ட நேச மச்சானே கோயில் காட்டுக்குள்ள ஏறு சாலு போடையில நாட்டுக்கல்ல வித தூவ நானும் வந்தேனே அங்க நண்டு புடி வித்த சொல்லி முத்தம் தந்தீங்க புடுகையில சேல துணி இறங்காய சாஞ்சி நின்னேனே நீ செங்குருவி கானம் பாடி சேர்ந்து நின்னிய பூந்தமல்லி 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 மேட்டினில புளியம்பழம் கட்டையில வில்ல சோள கூழு கேட்டு வேண்டி நின்னிய வெக்கங்கட்டு தேடையில எங்க போடிய ஆடி சேவ கூவு நேரத்தில சரிதான் சேர்ந்து பேச வந்தவளே இன்னைக்கு சேவ கூவி செத்தும் போச்சு தன்னானே நானே நான் சேர்ந்து வாழ ஒன்ன கேட்டேன் வந்து சேருமானே அட சேவ கூவி செத்தும் போச்சு தன்னானே நானே நான் சேர்ந்து வாழ ஒன்ன கேட்டேன் வந்து சேருமானே பாடும் தியேட்டரில் 4 நாளா படம் பார்க்க ஹோட்டலில் திங்க சொல்லி குட்டி போனேனே அப்ப ஒன்ன போல ஆகுமான்னு நீயும் சொன்னியே பிள்ளையாரு 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 கோவிலில் பொங்க சட்டி தூக்கும் போது கண்ணடிச்சு நீயும் தானே என்ன கண்டிய இன்னைக்கு ஒரேடியா பொங்க வச்சு கொண்டு புட்டியே அடி முத்தம் போட்ட முல்லை சரம் கப்பம் உதநாத ஸ்வரம் இங்கிருந்து நானும் பாட ஞான தங்கமே நீயும் அங்கிருந்து ஓடி வந்தா நானும் சொர்க்கமே மச்சி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை சொல்கிறேன் கேள. என்னை விட்டு போயிடு அசோக். வேலை, வீடு, குடும்பம், குழந்தை, குட்டின்னு எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. குறுக்க அவன் எதுக்கு வந்தான்? இது சரி வராது அசோக். நான் உனக்கு சரியானவ இல்ல. சே, என் மூஞ்சில முழிக்காது, அசிங்கமா இருக்கு.
சூப்பர் 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 எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா பண்ணீங்க. இன்னைக்கு இதோ நிப்பாட்டிக்கலாம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே மாஸ்டர். வணக்கம். வணக்கம். மீரா மாஸ்டர், நாளைக்கு வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று யோசிச்சு வா. ஷோர் மாஸ்டர். வணக்கம். வாங்க. ஹலோ. ஹே மீரா. சொல்டா. கிளாஸ் முடிஞ்சா? இப்போதான் முடிஞ்சது. சரி, நீ திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடு. நான் வந்து லேட் ஆகும். ஓகே ஓகே பை. சாவு பகைவரின் உலகினிலே miss me? Hey, hey. பாத்து பாத்து ரிலாக்ஸ். யார் நீ? எப்படி உள்ள வந்த? அவன் தான் அனுப்பி வச்சான். சரி சொல்லு, அதை எங்க வச்சிருக்க? எதை எங்க வச்சிருக்க? என்ன பேசுற நீ? ஈஸியா முடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டியே. நீ கொடு, நான் போயிடுறேன். நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல. முதல்ல கையெடுறா. நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொடு, நான் போயிடுறேன். சீக்கிரம், டைம் இல்லை. வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை மிரட்ட 2 பேர் வந்திருக்கீங்க. எக்ஸ்கியூஸ், நான் தனியா தான் வந்தேன். டேய், யாரா நீ? சொல்றேன், அதுக்கு முன்னாடி அவகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லு. அது நான் போற இடத்துல அப்படிதான் கேட்பேன். அவங்களே இருக்கிறத பயந்து கொடுத்துருவாங்க. அந்த டிராமாலாம் எனக்கு கிடையாது. நான் போற இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு மொத்தமா எடுத்துப்பேன். பிரதர், இருங்க, எனக்கு வேண்டியது அவகிட்ட தான் இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
நான் இங்கே இருக்கிற பொருள்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு தான் உன் டைம். அதுக்குள்ளே நீ வாங்கிட்டு போயிட்டே இரு. நான் அவளை கொண்டு தான் போவேன். கூர்க்க வந்தா உன்னையும். இது முடிகிற மாதிரி தெரியலையே. அவன் உன்னை கொள்றதுக்குள்ள சீக்கிரம் சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். எங்க வச்சிருக்க சொல்லு, எங்க வச்சிருக்க? சீரியஸ்லி பவுடர் பிஸ்னஸ் பண்றவளா இவோ? நான் என்னமோ நினைச்சேன். எல்லாம். ஹேய், என்ன? சரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு பார்க்கணும். ஒருவேளை நீ போலீஸா இருந்தீனா? எப்படியோ அவனை கொல்ல போறான். பாவம், 2 வருஷத்துக்கு முன்னாடி கழட்டி விட்ட மூஞ்ச பார்த்துக்கிட்டே சாவு. இன்னும் காசு கொடுத்து வாங்குற பழக்கம் வரலையா அவனுக்கு? என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே எடுத்துறப்போ நான் ஏன்டி காசு கொடுத்து வாங்க போறேன்? போ போய் எடுத்துட்டு வா. அடிப்பாவி. இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. கோலமாவு கலந்தாலும் கலந்து வச்சிருப்ப. Now you have my permission to die. என்னை பத்தி எல்லாமே தெரியும்னு சொன்ன. நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்ன்றத மறந்துட்டியா? ஹே, லேட்டா வருவேன்னு சொன்ன. எப்படி வந்த? என் வீட்டுக்குள்ள எனக்கு வர தெரியாதா? ப்ராக்டிஸ் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நாளைக்கு வேற ஒன்று ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஹே லிசன், ஒரு நாவல் ஒன்று படித்தேன். வீட்டில் தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு, அவளை கொலை பண்ண வர ஒரு கில்லர். நடிச்சு பார்க்கலாமா? பால்கனில இருந்து கீழே வாங்க. நீ போய் பவர் கட் பண்ணிட்டு வா. ஹே மீரா, எழுந்துரு. என்னாச்சு? இங்க நூத்த இருக்கான். என்ன சொல்ற? நீ பயப்படாத. யாரு? நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் செய். நீ தெரிஞ்சா உன்னை முன்னாடியே போட்டிருப்பேன்டா. வாழ்க்கை ஒரு நாடக மேடை வினோத். தப்பான நேரத்தில் என்ட்ரி கொடுத்தா ஷோ சொதப்பிடும்ல. நம்மச்சி கதை ஓகேவா? சூப்பராக இருக்கா? இதுதான்டா கதை. நம்ம சீக்கிரம் இந்த கதை பண்ணுறோம், சரியா?
புன்னகை தேவையில்லை, பெண்ணகை உன்னை அணிந்து கொள்கிறேன், வந்திடு கண்ணின் முன்னே. கச்சி வந்த கன்னத்தின் மீது இச்சு கொடுக்கவா, அதன் ஈரம் உடனே காய்ந்து போகும் உன் இருக அணைக்கவா. பாத்திபா எங்க பாத்திபா ஏன் இவ்வளவு பத்தமா ஓடியற? உட்காரு உட்காரு. எங்க உட்காரு 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 உட்காரு. சொல்றது கேளு, உட்காரு. பார்த்திபா ஏன் பதட்டப்படுற? நான் கஷ்டப்பட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன். பதட்டப்படாத. பதறனா செதறிடும். பதட்டமே படாத. பொறுமையா இரு. பிளான் பண்ணுவோம், அழகா முடிப்போம். அவ்வளோதான். உள்ளதான் இருக்கான் நம்ம ஆளுங்க 2 பேர். அவனை கட்டி போட்டு மயக்கத்தில் இருக்கான். வா உள்ள போய் பார்க்கலாம். எந்திரி. பார்த்திபா யோ அடிக்காதையா. புத்திசாலித்தனமா அவன்கிட்ட விஷயத்தை வாங்கியா. கட்டி போட்டு வச்சிருக்கோம். எனக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. ஏண்டா என்ன யாருன்னு தெரியல? ஞாபகம் இல்ல? 25 வருஷத்துக்கு முன்னாடி பொய் சாட்சி சொல்லி உள்ள அனுப்புனிய ஞாபகம் வந்துருச்சா? நீ நல்லா ஹீரோ மாதிரி இருக்க, நான் கிழவன் மாதிரி இருக்கேன். ஜெயிலில் என்னன்னு தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? நானாடா கொலை பண்ண? நானாடா கொலை பண்ண? யாரா பண்ணா? யார் பண்ணா? நான் பண்ணல. பொய் சொல்லாத. யாரா பண்ணா? நான் பண்ணல. எப்படா என்ன சொன்ன? யாரு கொன்னதுன்னு கேளுப்பா. வக்கீல் சொன்னாரு. யோ வக்கீலா? ஏய் ஏய் எந்த வக்கீல்னு கேளியா? வக்கீல்னு சொல்றான் அவன். ஏய் எந்த வக்கீல்ரா? வக்கீல். வக்கீல் பேர் என்ன? ஏ சொல்றா. இவன அவன் பிபி தானே? ஆமா கார்த்திகேயன் பிபி. ஏய் அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். பணத்தை வாங்கிட்டு பண்ணியிருக்கான். பார்த்திபா இவனை விடக்கூடாது. பொய் சாட்சி சொல்லியிருக்கான், விடவே கூடாது. பேர்மா சரண்யா, நான் சொல்றது நல்லா வாட்ச் பண்ணு. இப்போ நம்ம பார்த்திபன் ரூமுக்கு போகிறோம். அவன் மென்டலி சஃபர் ஆகிருக்கான். உள்ளே வர போயிட்டு வந்திருக்கான். மர்டர் வர பண்ணியிருக்கான். அதனால அவனை நம்ம காப்பாற்றியே ஆகணும். முதல்ல ஆல்ரெடி 25 இயர்ஸ் அவன் உள்ளே வந்துட்டு வேற வந்திருக்கான். அதோட நம்ம நம்பி வந்துட்டான். அவங்க அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு.
இவனை எப்படியாச்சும் நம்ம ஃபாரினுக்கு அனுப்புகிறோம். அவன் இன்னொரு மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இப்போதைக்கு அதை நடக்க விடக்கூடாது. அதனால் அவன் பாஸ்போர்ட்டை எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். நீ அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து உடனே விசா ஏற்பாடு பண்ண பாரு. அவனோட சைன் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன். எப்படியாச்சும் இதை முடிச்சு அவனை அனுப்பிச்சிடலாம். வா, இப்போ நம்ம அவன் காட்டேஜுக்கு போகலாம். ஓகே சார். ஓகே. இதுவும் தலையணி மந்திரம் நெஞ்சினிக்க செய்து நீ இல்லாத நேரங்கள் வெறிச்சோடி கழிது. போகாதே விட்டு போகாதே, என்ன புரட்டி பார்க்க மறந்து போகாதே. போகாதே விட்டு போகாதே, இத புரிஞ்சுக்காம விலகி போகாதே. இத புரிஞ்சுக்காம விலகி போகாதே. கணக்காய் சொல்லுவேன் உன் தேவை என்னவென்று. கையை பிடிப்பதை வைத்து சொல்லுவேன் உன் ஆசை என்னவென்று. உன் உதட்டு நீரத்தை பார்த்து சொல்லுவேன் உன் போக்கு எப்படி என்று. உன் ஒவ்வொரு அசைவுக்கும் ஈடு கொடுப்பேன் நன்றாக புரிந்து கொண்டு. இரவின் நிறம் என்றும் ஒன்று என்றாலும் இன்பத்தின் நிறங்கள் ஒவ்வொரு விதமாகும் ஒவ்வொரு விதமாகுமே. நிதமும் தலையணை மகுதிரம் நெஞ்சு நீக்கச் செய்யுது. நீ இல்லாத நேரங்கள் வெறிச்சோடி கழியுது. மறந்தாலும் நேற்றிரவு நீ என்னை நடத்தியதை மறக்கவில்லை. வீரிய வேகத்தில் வெகுவாக வீழ்ந்து விட்டேன், இன்னும் நான் மீளவில்லை. ஒரு அறைக்குள் அடைப்பட்டால் விசால சுதந்திரம் அறவே இருக்காது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது போல் வசதி வேறெதுவும் கிடையாது. இலக்கை அணைத்து நடக்கும் உலகத்திலே இது ஒன்றுதான், இதுதான் முழுதும் உண்மை. நிதமும் தலையணை மந்திரம் நெஞ்சு நீக்கச் செய்யுது. நீ இல்லாத நேரங்கள் வெறிச்சோடி கழியுது. போகாதே விட்டு போகாதே, என்ன
போகாதே போவேனா விட்டு போவேனா இத புரிஞ்சிக்காம விலகி போவேனா இத புரிஞ்சிக்காம விலகி போவேனா என்னை ஜெயிலுக்கு அனுப்புனவங்களோட சம்மந்தப்பட்ட பல பேரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி நான் ஃபாலோ பண்ணுறதில்ல அவன் ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு நான் கேள்விப்பட்டேன். அதில் முக்கியமாக அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பல நாளாக ஃபாலோ பண்ணேன். அவங்க ரெகுலராக பல இடத்துக்கு போவாங்க. அதில் ஒரு இடம் இந்த டீ கடை. நான் நினச்சபடி அவங்க இங்கே வரலனா அடுத்தது அவங்க சந்திக்க போகிற இடம் பீஸா ஹட். இப்போ நான் அடுத்தது அங்கே தான் நான் அவங்கள தேடி போக போகிறேன். இவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறவங்க. நான் இவங்கள ஃபாலோ பண்ணுறது இவங்களுக்கே தெரியாது. இவங்களை வச்சு தான் நான் அவனை பிடிக்க போகிறேன். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது.
இவங்க ஆடியோவை வாங்க போகிற கம்பெனி மேனேஜரை நான் மீட் பண்ண போனேன். ஏன்னா அந்த மேனேஜர் வச்சு தான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பணுன்னு நான் பிடிக்க போகிறேன். இவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கே போகிறா எங்கே வரான்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். இவன் எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, இவனோட மனைவிக்கும் துரோகம் பண்ணியிருக்கான். பல பேரை இவன் ஏமாத்திட்டு தண்ணி பொண்ணுன்னு அவனோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டான். இனி அவன் அப்படி வாழ போறதில்ல. இந்த ஒரு நைட்டு தான் அவன் வாழ போற கடைசி நாள். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். அவனை கொல்ல நான் நாள் குடிச்சிட்டேன். ஆனால் என் மனசில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் இவன் இல்லாமல் இருந்துட்டா, அப்படி ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் ரமேஷ் பிரபா தான். கடைசியாக அவரை காண்டாக்ட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு உதவி செஞ்ச ஒரே காரணத்துக்காக ரமேஷ் பிரபாவோட மனைவியை இவன் கொன்னுட்டான். அப்போதான் நான் முடிவு பண்ணேன், இவன் தான் நான் தேடிக்கிட்டு இருக்க ஆளுன்னு. இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். ரமேஷ் பிரபா, சாரி மிஸ்டர் ரமேஷ் பிரபா. எங்கே எங்கே சென்ற என்னை விட்டு அன்பே அன்பே அன்பே. எங்கே எங்கே சென்ற என்னை தவிக்க விட்டு அன்பே அன்பே அன்பே. உன்னை நினைத்து ஏங்காத நாடி இல்லை அடி அன்பே அன்பே அன்பே. உன் நினைவில் வாடும் என் நிலையை அறியாயோ அன்பே அன்பே அன்பே. எங்கே எங்கே சென்ற என்னை விட்டு அன்பே அன்பே அன்பே. எங்கே எங்கே சென்ற என்னை தவிக்க விட்டு அன்பே அன்பே அன்பே. பூக்களெல்லாம் பூத்த நிலையிலேயே காய்ந்து உதிர்கின்றதே. பறித்து பூத்தொடுத்து சூடி தழுவி அதை நினைத்து மனம் தவிக்குதே. நேற்று நடந்ததெல்லாம் சிறிதும் மாறாமல் நெஞ்சில் திரையோடுதே. தேற்ற முடியாத சோகம் எனக்குள்ளே சூழ்ந்து நிலை குலையுதே. ஒரு இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகள் எல்லாம் பலவும் உள்ள போது, உண்மை அன்பு மனைவியின் இழப்பை ஈடுகட்ட எதை கொண்டு முடியாது. உண்மை அன்பு மனைவியின் இழப்பை ஈடுகட்ட எதை கொண்டு முடியாது. எங்கே எங்கே சென்ற என்னை விட்டு அன்பே அன்பே அன்பே.
தவிக்க விட்டு அன்பே 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 மாற்று சிகிச்சை செய்து மீண்டும் பார்வை பெறலாம். மரம் விழுந்து விட்டால் மாற்றி வேறிடத்தில் ஊன்றி துளிர்க்க விடலாம். அடுத்த பிறப்பொன்று இருப்பது உண்மை என்றால் காத்து கொண்டிருக்கலாம். அதற்கும் ஆதாரம் இல்லை எனும் பொழுது நானும் என்ன செய்யலாம்? என் இரண்டு கண்களில் இருந்த நீரெல்லாம் வற்றி போனதும் நான் உன்னை இழந்த சோகத்தில் எதுவும் புரியாமல் இடிந்து போனேன். நான் உன்னை இழந்த சோகத்தில் எதுவும் புரியாமல் இடிந்து போனேன். நான் எங்கே எங்கே சென்ற என்னை விட்டு அன்பே 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 எங்கே எங்கே சென்ற என்னை தவிக்க விட்டு அன்பே 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 உன்னை நினைத்து ஏங்காத நாழி இல்லையடி அன்பே 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 உன் நினைவில் வாடும் என் நிலையை அறியாயோ அன்பே 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 எங்கே எங்கே சென்ற என்னை விட்டு அன்பே 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 எங்கே எங்கே சென்ற என்னை தவிக்க விட்டு அன்பே 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 இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்து அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே, அவனை சும்மா விடலாமா? சமுத்திரம் பொங்கனா எப்படி உலகம் தாங்காதோ அதே மாதிரி நான் அவனை கொல்ல பொங்கி எழுந்துட்டேன். அவனோட எல்லா நடவடிக்கையும் கண்காணிச்சு கடைசியா அவனோட உயிர் அவன் வீட்டில் தான் போகணும்னு முடிவு பண்ணேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க? என்ன ஆச்சு? என்னங்க என்ன ஆட்டம் ஆடின? இத்தனை பொண்ணுங்க கூட சுத்தின. நானே உன்னை கொல்லணும்னு நினைச்சேன்.
இவனை கொண்டுட்டான். இனிமேலாவது அப்பாவி பொண்ணுங்க நல்லபடியாக வாழட்டும். ஹலோ, அதாங்க நான் அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து பேசுகிறேங்க. ஆமாங்க, ஆமாம் ஆமாம், ஜோதிடர் ஸ்ட்ரீட் நம்பர் 20. ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் இங்கே வலிக்கு விழுந்து தலையில் அடிபட்டுருச்சுங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சீக்கிரமாக. எதுவும் தெரியாதனா முட்டாளாவே வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கையே வீணடிச்சிருக்கேன். தப்புக்கு தப்பு தண்டனையாகாது. இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா பழி வாங்குற எண்ணத்தை பழி வாங்கி பழசாக்கிருங்க. புதுமையை படைக்க வாழ்க்கையை ரசித்து வாழுங்க. இதுவும் கலையணி மந்திரம் நெஞ்சினிக்க செய்து நீ இல்லாத நேரங்கள் வெறிச்சோடி கழியுது. போகாதே விட்டு போகாதே, என்ன புரட்டி பார்க்க மறந்து போகாதே. போகாதே விட்டு போகாதே, இத புரிஞ்சுக்காம விலகி போகாதே. இத புரிஞ்சுக்காம விலகி போகாதே. கணக்காய் சொல்லுவேன் உன் தேவை என்னவென்று. கையை பிடிப்பதை வைத்து சொல்லுவேன் உன் ஆசை என்னவென்று. உன் உதட்டு நீரத்தை பார்த்து சொல்லுவேன் உன் போக்கு எப்படி என்று. உன் ஒவ்வொரு அசைவுக்கும் ஈடு கொடுப்பேன் நன்றாக புரிந்து கொண்டு. இரவின் நிறம் என்றும் ஒன்று என்றாலும் இன்பத்தின் நிறங்கள் ஒவ்வொரு விதமாகும், ஒவ்வொரு விதமாகுமே. நிதமும் கலையணை மகுதிரம் நெஞ்சு நீக்கச் செய்யுது. நீ இல்லாத நேரங்கள் வெறிச்சோடி கழியுது. மறந்தாலும் நேற்றிரவு நீ என்னை நடத்தியதை மறக்கவில்லை. வீரிய வேகத்தில் வெகுவாக வீழ்ந்து விட்டேன், இன்னும் நான் மீளவில்லை. ஒரு அறைக்குள் அடைப்பட்டால் விசால சுதந்திரம் அறவே இருக்காது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது போல் வசதி வேறெதுவும் கிடையாது. விளக்கை அணைத்து நடக்கும் விருந்து உலகத்திலேயே இது ஒன்றுதான், இதுதான் முழுதும் உண்மை.
மௌதிரம் நெஞ்சு நீக்க செய்யுது நீ இல்லாத நேரங்கள் வெறிச்சோடி கழியுது போகாதே விட்டு போகாதே என்ன புரட்டி பார்க்க மறந்து போகாதே போவேனா விட்டு போவேனா இத புரிஞ்சிக்காம விலகி போவேனா இத புரிஞ்சிக்காம விலகி போவேனா